அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாம் 2026. இது பண்ணாக்கா ஒரு வார்னிங் வீடியோ தான். ஸோ இது தெரியலை அப்படின்னா இந்த வருடமும் காலி அப்படின்னு தான் நம்ம யூடியூப் தம்ப்நெயில் கொடுத்துருக்கோம். என்ன தெரியலனா இந்த வருடம் காலி. இந்த வருடம் அப்படின்றது இந்த வாய்ப்பு. ஸோ அடுத்து வரக்கூடியது பண்ணாக்கா நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ யூஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாம் தான் வரப்போகுது. ஸோ அதில் பண்ணாக்கா நமக்கு 2000 வேக்கன்சி வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் நியூஸில் வருது. ஒரு சில கோச்சிங் சென்டரில் பண்ணாக்கா 2500 வரைக்கும் வரும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ எவ்வளோ வேக்கன்சி வருது அப்படின்றதெல்லாம் செகண்டரி. இப்போ பண்ணாக்கா நமக்கு நேற்று, அதாவது பண்ணாக்கா ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி பண்ணாக்கா டிஎன்பிசியிலிருந்து ஒரு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்தது. எதுக்கான எக்ஸாம் அப்படின்னா குரூப் 2 அண்டு 2ஏக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தது. ஸோ இதுக்கும் பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாமுக்கும் என்ன சார் சம்மந்தம் அப்படின்னா சம்மந்தம் இருக்குது. ஏன்னா நம்ம யூடியூப் சேனல் பார்க்கக்கூடிய அந்த பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாம் தயாராகிறவங்களாக இருக்கட்டும், இல்லை பண்ணாக்கா ஜென்ரலாகவே பண்ணாக்கா பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாம் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே நினச்சிட்ருக்கிற ஒரு விஷயம் பண்ணாக்கா நோட்டிஃபிகேஷன் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் படிச்சுக்கலாம், நோட்டிஃபிகேஷன் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்ற தாட்டில் தான் இருக்காங்க. ஆனால் இங்கே என்ன நடந்தது நேற்று அப்படின்னாக்கா ஆகஸ்ட் 11ஆம் தேதி பண்ணாக்கா எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 2ஏக்கு எக்ஸாம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நவம்பர் 1ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளோ நாள் சார் இருக்குது அப்படின்னா வெறும் 81 டேஸ் மட்டும்தான் இருக்குது. சப்போஸ் இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ நம்ம யூஜிடிஆர்பி அதாவது பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு அப்படின்னா இதுவும் எப்போ நடக்கும் அப்படின்னா நவம்பர் 1st வீக்லையோ 2nd வீக்லையோ நடந்துடும். அப்போ நமக்கு எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு 90 டேஸ் இருக்கும். ஏன்னா இப்போ டிஎன்பிசி எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணதுனால நவம்பர் 1ஆம் தேதி நமக்கு வராது. அப்போ அடுத்த வாரம், அப்போ நவம்பர் 8ஆம் தேதியோ 9ஆம் தேதியோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த வாரம் நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு அப்படின்னா நமக்கு மொத்தமாக எவ்வளோ நாள் இருக்கும்? வெறும் 90 நாள் தான் இருக்கும். அந்த 90 நாளில் நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா 10 யூனிட் மேஜர் படிக்கணும், ப்ளஸ் பண்ணாக்கா தமிழ் தகுதி தேர்வு படிக்கணும். இவ்வளோத்தையும் நம்மளால் படிக்க முடியுமா? ஸோ படித்து முடிச்சிடும்னு வச்சுக்கோங்க. ஆனால் ரிவைஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அதுவும் முடியாது. அப்போது இவ்வளோ விஷயம் இருக்கிறதுனால நம்ம பண்ணாக்கா ப்ரீ பிளான்டாக, சரிங்களா, நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே ஓரளவுக்கு நம்ம படித்து வச்சோம் அப்படின்னா தான் நம்மளால் பண்ணாக்கா அச்சீவ் பண்ண முடியும். இதை மைண்டில் வச்சுக்கிட்டு இதை பண்ணாக்கா ஒரு வார்னிங் வீடியோவாக எடுத்துக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. ஸோ இதுக்கப்புறமும் படிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக பண்ணாக்கா இந்த வாய்ப்பு பண்ணாக்கா நம்மளை விட்டு கை நழுவி போயிடும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக பண்ணாக்கா சக்ஸஸ் பண்ண முடியும். ஒன்று. அடுத்து ரெண்டாவது பண்ணாக்கா இருக்கிற இந்த 90 டேஸ் இப்போ பண்ணாக்கா நமக்கு இன்னும் 90 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு டார்கெட் வைப்போம். இந்த 90 டேஸில் பண்ணாக்கா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா நோட்ஸை தேடி 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 அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா, அது பண்ண தவறு இல்லை. ஸோ ஏன்னா அவங்களுக்கு பண்ணாக்கா நோட்ஸ் நிறைய தேவைன்னு சொல்லிட்டு இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கிற நோட்ஸை தரவாக படிக்கணும் ஃபஸ்ட்டு. சரிங்களா, இருக்கிற நோட்ஸே படிக்காமல் இல்லாத நோட்ஸுக்கு பண்ணாக்கா தேடிட்டே இருந்தோம் அப்படின்னா இருக்கிறதே போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட இருக்கிற நோட்ஸ்லேருந்து ஒரு 80 கொஷின் நமக்கு வரும் அப்படின்னாக்கா அந்த 80 கொஷினை நம்ம சரியாக போட ஆரம்பிக்கணும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 80 கொஷினை படிக்க மாட்டாங்க. இந்த 80 தாண்டி பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா 70 கொஷின்னு, இதுக்கான ஆன்சரை பண்ணாக்கா தேடி ஓடிட்டுருப்பாங்க. ஸோ அப்போது நம்ம கிட்ட இருக்கிறத ஃபஸ்ட்டு படிக்கணும். இருக்கிறதுலேருந்து ஒரு மார்க் கூட மிஸ் ஆகாத அளவுக்கு நம்ம தரவாக படிச்சிட்டோம் அப்படின்னாவே பேலன்ஸ் இருக்கிற 80 மார்க்குக்கு நீங்கள் பண்ணாக்கா டெய்லி வேறு ஏதாவது சோர்ஸ் கிடைச்சிது அப்படின்னா அப்போ நீங்கள் படிச்சுக்கலாம். அதை விட்டுட்டு நம்ம இருக்கிற 80 மார்க் படிக்காமல், அப்போ இருக்கிற 80 மார்க்குக்கு படிக்காமல் பண்ணாக்கா இல்லாத 70 மார்க்குக்கு நோட்ஸ் தேடிட்டு இருப்பாங்க. ஸோ இது ஒன்று. அடுத்து பண்ணாக்கா ஸ்கூல் புக்கு. நிறைய பேர் பண்ணாக்கா நம்ம இதை சொன்னால் அவன் யாரும் பண்ணாக்கா நம்புறதே கிடையாது. ஸ்கூல் புக்கிலேருந்து கொஷின்ஸ் வருது, அதுலேயும் பர்டிகுலராக யூஜிடிஆர்பி கொஷின்ஸ் வருது அப்படின்னாக்கா அதை யாரும் நம்புறதில்லை. ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் இருந்து வரக்கூடிய எந்தெந்த இடத்துலேருந்து வருமோ ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை பண்ணாக்கா தரவாக முடிச்சிடணும். ஏன்னா பண்ணாக்கா இப்போ ஒருத்தர் போஸ்டிங் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க ஸ்கூல் புக்கில் பண்ணாக்கா வரக்கூடிய இப்போ ஒரு 40 கொஷின் வருது அப்படின்னா அந்த 40 கொஷினை மிஸ்டேக்ஸே இல்லாமல் போட்டுடணும். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா இந்த 40 கொஷினில் ஃபுல் மார்க் வாங்கிடுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த 40 விட்டுட்டு பேலன்ஸ் 110 இருக்குது பாருங்கள், அதில் பண்ணாக்கா 70 கொஷின் போட்டுருவோம். ஆனால் இங்கே வர ஈஸியாக இருக்கிற 40 கொஷினை விட்டுருவோம்.
சரிங்களா? அப்போ இங்கே என்ன ஆகுன்னா, இவங்க இந்த 40ம் போட்டுருவாங்க. பெண்டிங் இருக்கிற 110ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 60 போட்டாங்கன்னா கூட 100 அவங்க முன்னாடி போயிடுறாங்க. நம்ம இங்கே 70 போட்டு இதில் ஒரு 10 போட்டோம்னா நம்ம 80 தான், நம்ம பின்னாடி தான் இருப்போம். சரிங்களா? அப்போது நம்மக்கிட்ட இருக்கிற மெட்டீரியலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தரோவா படிச்சுக்கிட்டு, அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிப்பீட்டடாக ரிவைஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அந்த நல்ல மார்க் அப்படின்றது நம்முடைய போஸ்டிங்க்கு, நம்ம போஸ்டிங் ஆர்டர் வாங்குறதுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும். ஸோ போஸ்டிங் ஆர்டர் வாங்குறதுக்கு உதவியாக இருக்கும். இதை மைண்டில் வச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.